இலங்கை எதிர்பார்க்காத மிக பெரும் உதவியை செய்த இந்தியா. 450 மில்லியன் டாலர்கள் சலுகை அடிப்படையில் இலங்கைக்கு நிதி உதவி. 100 மில்லியன் டாலர் அன்பளிப்பையும் வழங்கிய இந்தியா. போலீசாரிடம் சரணடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அதிரடி கைது. தையிட்டி பகுதியில் போலீசாரின் தாக்குதலில் காயமடைந்த வலி கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கைக்கு திடீரென வருகை தந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் சென்று சந்தித்த தமிழ் கட்சிகள். மிக விரைவில் மாகாண சபை தேர்தலினூடாக தமிழர்களுக்கு தீர்வு. ராஜபக்சக்கள் திருடர்கள் என்று எங்களை தேடுவதை விட்டு மக்களுக்கு சரியான நிவாரணங்களை வழங்குங்கள். நாமல் ராஜபக்சவின் அதிரடி கருத்து. தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள பகுதி தமிழர்களுக்கு சொந்தமானது. நாகதீப ரஜமக விகாரையின் விகாராதிபதியின் அதிரடி கருத்து. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டை காவல் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தனது கடமையை செய்து கொண்டிருந்த போது போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாக ராமநாதன் அர்ஜுனா மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்று கோட்டை நீதவான் ஈசுரு நெத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே இந்த வழக்கில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கவில்லை. இதனையடுத்து அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையிலேயே இன்றைய தினம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த ராமநாதன் அர்ஜுனா போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு மற்றும் நல்லெண்ண செய்தியை எடுத்துச் சென்றுள்ளார். சூறாவளி தாக்கிய உடனேயே அவசர நிவாரணத்தை வழங்கிய ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் இந்தியாவின் முதல் பதிலளிப்பாளர் பங்கை அடிப்படையாக கொண்டு இந்த உதவி உருவாக்கப்பட்டுள்ளது என்று ஜெய்சங்கர் கூறினார். அதன்படி இந்தியாவின் விரிவான தொகுப்பு 5 முக்கியமான பகுதிகளில் கவனம் செலுத்தும் என ஜெய்சங்கர் அதன்போது கூறியுள்ளார். சாலை, தொடருந்து மற்றும் பாலம் இணைப்புகளின் மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு முழுமையாக அளிக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளின் கட்டுமானம், சூறாவளியால் சேதமடைந்த சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளுக்கான ஆதரவு, குறுகிய கால மற்றும் நடுத்தர கால பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான விவசாய உதவி அனைத்தும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இலங்கை மிக விரைவில் மீண்டு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது. இலங்கையின் மீள கட்டியெழுப்பும் திட்டத்துடன் இந்தியா முன்னெப்போதையும் விட அதிக அர்ப்பணிப்புடன் கைகோர்த்துள்ளது என இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். கடினமான சமயத்தில் இலங்கையுடன் பலமாக இணைந்திருக்கவும் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் பணிகளுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளை வழங்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு அறிவுறுத்தியதாகவும் அந்த முயற்சி ஆராய்வதற்காக இந்திய பிரதமரின் விசேட பிரதிநிதியாக இலங்கைக்கு தான் விஜயம் மேற்கொண்டதாகவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். பேரழிவுக்கு பிறகு இலங்கையின் மீளமைப்பு செயற்பாட்டிற்கு வழங்கும் ஒத்துழைப்பு இந்திய இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இலங்கையின் முன்னுரிமை அடையாளம் கண்டு மீள கட்டியெழுப்பும் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்வதில் இந்தியா தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும் அதன்படி இலங்கைக்கு 450 மில்லியன் டாலர் சலுகை பொதியொன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இதில் 100 மில்லியன் டாலர் இந்திய உதவி என்பதோடு மீதமுள்ள தொகை சலுகை வட்டி வீதத்தின் அடிப்படையிலான கடனாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இலங்கை மிக விரைவில் மீண்டு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கையின் மீள கட்டியெழுப்பும் திட்டத்துடன் இந்தியா முன்னெப்போதையும் விட அதிக அர்ப்பணிப்புடன் கைகோர்த்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
போர்க்காலத்தில் சிவில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை கைப்பற்றி அனுமதியின்றி கட்டப்பட்ட இடமே இந்த திஸ்ஸ விகாரை எனப்படும் போலி திஸ்ஸ விகாரை எனவும் தமிழ் மக்கள் அமைதியானவர்களாக இல்லை என்றால் நாங்கள் இப்பகுதியில் வாழ்வதே சாத்தியமாக இருக்காது எனவும் நாகதீப ரஜ மகா விகாரை விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திஸ்ஸநாயக்க தேரர் தெரிவித்தார். அவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையான திஸ்ஸ விகாரை தற்போது உள்ள போலி திஸ்ஸ விகாரைக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. அந்த திஸ்ஸ விகாரை நாகதீப ராஜமகா விகாரைக்கு சொந்தமானதாகும். அந்த திஸ்ஸ விகாரையின் உரிமைகள் முழுமையாக நாகதீப ராஜமகா விகாரைக்கே உரியது. ஆனால் தற்போது திஸ்ஸ விகாரை என்று அழைக்கப்படும் அந்த இடம் இந்த பகுதியில் உள்ள குறிப்பாக காங்கேசன்துறை தையிட்டி பகுதியில் வசிக்கும் சிவில் மக்களுக்கே சொந்தமானதாகும். போர்க்காலத்தில் சிவில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை கைப்பற்றி அனுமதியின்றி கட்டப்பட்ட இடமே இந்த திஸ்ஸ விகாரை எனப்படும் போலி திஸ்ஸ விகாரையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விஷயங்களை நாம் அனைவரும் சரியாக ஆராய்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் செவ்வாய்க்கிழமை கொழும்பில் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட தூதுவராக இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள அவரது உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவின் பின்னர் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மீள் கட்டுமானம் மற்றும் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் முக்கியமாக பேசப்பட்டது. அனர்த்தத்துக்கு பின்னரான காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீள சீரமைப்பதற்காக இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் தொடர்ந்தும் வழங்கவுள்ள ஆதரவையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இச்சந்திப்பில் வலியுறுத்தினார். குறிப்பாக மீள்குடியேற்றம், உட்கட்டமைப்பு வசதிகளின் மீளமைப்பு மற்றும் சமூக பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளில் இந்தியாவின் உறுதியான பங்களிப்பு தொடரும் என அவர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இலங்கை தமிழ் அரசியல் தலைவர்கள் டிட்வா சூறாவளியால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கான உடனடி நிவாரணம் முதல் நீண்டகால புனர்வாழ்வு வரை இந்தியா வழங்கி வரும் உதவிகளுக்கு நன்றியை தெரிவித்தனர். அத்துடன் அண்டை நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நலனுக்கு மிக அவசியமானது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார். இந்த சந்திப்பு அனர்த்தத்துக்கு பின்னரான இலங்கையின் மீள் கட்டுமான பயணத்தில் இந்தியா மற்றும் இலங்கை தமிழ் அரசியல் தரப்புகளுக்கு இடையிலான கலந்துரையாடல்களையும் பரஸ்பர புரிதலையும் மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. இந்த சந்திப்பில் M.A. சுமந்திரன், ஸ்ரீதரன், C.V.K. சிவஞானம், சித்தார்த்தன், சாணக்கியன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்திய வம்சாவளி சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்று கொழும்பில் உள்ள இந்திய மாளிகையில் சந்தித்தார். இலங்கைக்கு இந்தியா வழங்கிய $450 மில்லியன் உதவித்தொகைக்கு ஜெய்சங்கருக்கு குழு நன்றி தெரிவித்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். டிட்வா சூறாவளியை தொடர்ந்து தோட்ட சமூகங்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சேதத்தை அவர் எடுத்துரைத்தார். மேலும் வீட்டு வசதிக்கு பாதுகாப்பான நிலத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிலங்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாகவும் இந்த இடங்களுக்கு இந்தியா தனது வீட்டு வசதி திட்டத்தை நீட்டிக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் கணேசன் கூறினார். சேதமடைந்த சாலை மற்றும் தொடருந்து உள்கட்டமைப்பை மீட்டெடுப்பதற்கான இந்தியாவின் ஆதரவையும் அவர் வரவேற்றார். ராஜபக்சர்களை திருடர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் ஊழல்வாதிகளையும் பாதாள குழுக்களையும் அரசாங்கமே பாதுகாக்கின்றது. எம்மை விமர்சித்துக் கொண்டிருப்பதால் எவ்வித பயனும் கிடைக்காது என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நாத்தண்டிய பகுதியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பொதுமக்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அனர்த்தங்களால் மத தலங்கள் சேதமடைந்துள்ளன. அவற்றை புனரமைப்பதற்கு அரசாங்கம் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் மதஸ்தலங்களுக்கு தேவையான வசதிகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும். அரசாங்கம் விமர்சித்துக் கொண்டு கஞ்சா வளர்க்கின்றது. குற்றவாளிகளுக்கும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆனால் தற்போது அரசாங்கத்திற்குள் தான் சகல குற்றவாளிகளும் மோசடியாளர்களும் உள்ளார்கள். ராஜபக்சர்களை திருடர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்க ஊழல்வாதிகளையும் பாதாள குழுக்களையும் அரசாங்கமே பாதுகாக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுபவர்கள், பேசுபவர்கள் அரசு அதிகாரத்தால் அச்சுறுத்தப்படுகிறார்கள். எம்மை விமர்சித்துக் கொண்டிருப்பதால் எவ்வித பயனும் கிடைக்காது என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் எம்மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளன என்றார்.
வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகிம்சை வழி அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேற்குறிப்பிட்ட போராட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போது தியாகராஜா நிரோஷ் மற்றும் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் மல்லாகம் நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் காவல்துறையினர் கைது செய்யப்படும் போது காவல்துறையினரால் கடும் சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது தாக்குதல்களுக்கு உள்ளான வேலன் சுவாமிகள் ஏற்கனவே யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆண்கள் விடுதி 9 சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் 24ஆம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருந்தது. நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் அடிப்படையில் கரைத்துறைப்பற்று பிரதேச சபையில் சின்னராசா லோகேஸ்வரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சின்னராசா லோகேஸ்வரன் கடந்த நவம்பர் மாத இறுதி பகுதியில் பதவி விலகியிருந்தார். இதனையடுத்து புதிய தவிசாளரை தேர்ந்தெடுப்பது தொடர்பில் வடமாகாண உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் சுதர்ஷன் தலைமையில் தவிசாளர் தெரிவு கூட்டம் இடம்பெற்றது. இதன் அடிப்படையில் தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்டவர்களில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இமாக்குலேட்டா புஷ்பானந்தன் தவிசாளராக தெரிவானார். இந்த நிலையில் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு ஆளும் கட்சி தமிழர் பிரதேசத்தில் பிரதேச சபையை கைப்பற்றியுள்ளமை பாரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. காரணம், இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பிரிந்து நின்று மோடி தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வாறு ஆட்சிப்பீடமேற வழிவகுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரியுடன் தகராறில் ஈடுபட்ட சூரியகந்த காவல் நிலைய கான்ஸ்டபிள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நிறைவடையும் வரையில் குறித்த காவல் நிலைய கான்ஸ்டபிள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை ஊடக பேச்சாளர் வுட்லர் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருடன் தகராறில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிளை நேற்று பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி எம்பிலிப்பட்டிய நீதவான் நீதிமன்றம் அவரை 2 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் செல்ல அனுமதித்தது. குற்றவியல் மிரட்டல் உட்பட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் எம்பிலிப்பட்டிய காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.